இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசகர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். 4 ஜூலை 2024 வியாழக்கிழமை முதல் 10 ஜூலை 2024 புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம். இப்போ நம்ம இந்த காலகட்டம் எடுத்துட்டோம் அப்படின்னா 4 ஜூலை 2024 வியாழக்கிழமை அன்று மாத சிவராத்திரி, 5 ஜூலை 2024 வெள்ளிக்கிழமை அன்று சர்வ அமாவாசை, 6 ஜூலை 2022 சனிக்கிழமை அன்றைய தினம் சாந்திரமான ஆஷாட மாதம் ஆரம்பம். சில இடங்கள்ல இந்த ஜூலை 6ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு ஆஷாட நவராத்திரி, வாராகி நவராத்திரிய அந்த காலகட்டத்தில் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. சில பேர் ஆடி அமாவாசைக்கு மறுநாள் தான் சில பேர் கொண்டாடுறாங்க. ஸோ இது இப்போ சில சம்பிரதாயம் கொண்டவங்க, அதாவது சாந்திரமான மாசத்தை கடைபிடிக்கிறவங்க, நம்ம சௌரமான மாதம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை, ஸோ ஆந்திரா கர்நாடகா இந்த மாதிரியான இடங்கள்ல சாந்திரமான மாதத்தை கணக்கில் கொள்ளுவாங்க. அவங்க ஜூலை 6 ஆஷாட நவராத்திரி ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஜூலை 7 ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் சுக்கிரன் உதயம். ஜூலை 9 செவ்வாய்க்கிழமை சுக்லபக்ஷ சதுர்த்தி. ஜூலை 10 புதன்கிழமை அன்றைக்கு பஞ்சமி. அடியவருள் ஒருவரான மாணிக்கவாசக பெருமான் குரு பூஜை. வியதிபாத ஸ்ரார்த்தம் அன்றைக்கு ஷண்ணவதி நாட்கள்ல முக்கியமான ஒரு நாள் வியதிபாத ஸ்ரார்த்தம். ஸோ இது இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய விசேஷ தினங்கள். கிரக நிலவரங்களை பார்த்துடலாம். ஜூலை 4ஆம் தேதி வியாழக்கிழமை அன்றைய தினம் மேஷ ராசியில செவ்வாய், ரிஷபராசியில சந்திரன் குரு, மிதுன ராசியில சூரியன் சுக்கிரன், கர்க்கடக ராசியில புதன், கன்னியா ராசியில கேது, கும்பராசியில வக்ரநிலையில் சனி, மீன ராசியில ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. ஜூலை 7 வியாழக்கிழமை மாலை 4:56 மிதுன ராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார். ஜூலை 6 இரவு 11:47 கடகராசிக்கு சந்திர பகவான் மாறுகிறார். ஜூலை 7 இரவு 11:45 கடகராசிக்குள் சுக்கிர பகவான் நுழைகிறார். ஜூலை 9 செவ்வாய்க்கிழமை காலையில் 9:10 சிம்ம ராசிக்குள் சந்திர பகவான் பிரவேசிக்கிறார். இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்கள். இந்த காலகட்டம் நம்ம எடுத்துட்டோம்னா மற்ற கிரகங்களுடைய இருப்புல எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது, தெரிந்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய பர்சனல் ஜாதகப்படி என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, அவர் எந்த பாவத்தில் இருக்கார், அவரோட எந்த கிரகங்கள்லாம் சேர்ந்திருக்காங்க என்று அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு மிகவும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தில் நாம இருக்கோம். தொட்டதெல்லாம் துலங்கும், எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றி அடையும். பல காரியங்களிலும் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் எல்லாமே நமக்கு முடியும். ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, மேஷ ராசியில இருக்கும், ரொம்ப ஹெல்த் சம்பந்தமான இஷ்யூஸ் வந்துகிட்டு இருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, பெருமாளுக்கு துளசி மாலை வாங்கி கொடுங்க. அது ஒரு பெரிய பரிகாரமா இருக்கும் மேஷராசிக்கு. இப்போ இந்த உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள் வந்தாச்சுனாலே மேஷராசிக்காரங்க கொஞ்சம் துளசி மாலை பெருமாளுக்கு வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்றது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்துல சந்தோஷங்கள் அதிகரிக்கும், பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சி காணப்படும், சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் கூட விலகும், பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் நமக்கு உண்டாகும்.
இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம்னா தொழில் உத்தியோகத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள் வரப்போகிறது. அதுவும் இன்னும் ஒரு 15 நாளில் நமக்கு ஆடி மாதம் இறக்க போகிறது. ஸோ ஆடி மாதத்தில் தொழில் உத்தியோகத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். ஒரு அரசாங்கத்தில் ஒரு லைசன்ஸ் வாங்குறதோ மாதிரியான விஷயம் எல்லாமே நமக்கு நல்லது நடக்க போகுது. அதற்குண்டான ஆரம்ப கட்ட வேலைகள் இப்போ நாம் செஞ்சிடலாம். ரொம்பவே சிறப்பாக இருக்குது. அது மாதிரி புதிய உத்தியோகம் முயற்சி செய்கிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கும். உடல் ஆரோக்கியம் ஒரு நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். கவலைப்படாதீங்க. குருவினுடைய பார்வை நமக்கு 6ஆம் இடத்துல விழுறது, அதனால தைரியமாக இருங்க. பெண்களுக்கு இந்த காலகட்டம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும். புதிய முயற்சிகள் அனைத்தும் நமக்கு வெற்றி பெறும். மாணவர்களுக்கு கல்வியில ஒரு மிகப்பெரிய எழுச்சி முன்னேற்றம் எல்லாமே நமக்கு காணப்படும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் அவசியம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் எல்லாமே மீண்டும் வேகம் பெறும். பல வகையிலும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். மங்கள காரியங்கள்ல இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலக போகிறது. திருமணம் சம்பந்தமான முயற்சிகளாகட்டும், குழந்தை பாக்கியம் சம்பந்தமான முயற்சிகளாகட்டும் எல்லாமே நல்லபடியாக நமக்கு நடக்க போகிறது. தைரியம், தன்னம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் எதிர்கொள்ள முடியும். அது மாதிரி ரத்தம் சம்பந்தமான உறவுகளிடம் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகும். அண்ணன் தம்பிக்குள்ளேயோ இல்லை அக்கா தம்பிக்குள்ளேயோ ஏதோ ஒரு சின்ன மன கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கலாம். அதெல்லாம் விலகி மீண்டும் சேர்வதற்கான ஒரு நல்ல சூழல்கள் நமக்கு உண்டாகும். பொருளாதாரம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம், நியூ இன்வெஸ்ட்மெண்ட் இந்த காலகட்டத்தில் பண்ணலாம். வீடு, மண்மனை, வாகனங்கள் தாராளமான முறையில் நாம் பண்ணலாம். இந்த காலகட்டம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொழில் உத்தியோகத்தில் கொஞ்சம் பணிச்சுமை ஏற்பட்டாலும் அதற்கோட ரிசல்ட் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். சில நேரங்களில் நம்ம தூரதேச பிரயாணங்கள் போக வேண்டியிருக்கும். அந்த நேரங்கள்லாம் நாம் நம்மளுடைய உடைமைகளின் மீது கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கிறது நமக்கு நல்லது. அது மாதிரி வரவுக்கு குறைவு இருக்காது. நிச்சயமாக வரவுக்கு குறைவு இருக்காது. வரவேண்டிய எல்லா பாக்கிகள் எல்லாமே நமக்கு வசூலாகும். இந்த காலகட்டம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு எழுச்சி, முன்னேற்றம் எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், மாற்ற பலன்கள் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம், முன்னேற்றம் அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எடுத்தோம் அப்படின்னா ராசிநாதன் புத பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். ராசியில் சூரியன் சுக்கிரனுடைய ஒரு இணைவு, திரிகோணம் ரொம்ப பலமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. பாகியஸ்தானத்தில் சனி பகவான் வக்ர நிலைமையில சஞ்சாரம் பண்ணினாலும் நமக்கு யோகத்தை அள்ளித்தரக்கூடிய வகையில் சஞ்சாரம் பண்ணிட்டு, அதுதான் நமக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக ராகு சாரம் வாங்கி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அது ஒரு நமக்கு ஒரு நம்மள்ட்ட இருக்கக்கூடிய இந்த தடைகளை எல்லாத்துலேயுமே நமக்கு விலகும். இந்த சூரியன் இருக்கிறதுனால சில நேரங்களில் முன்கோபம், பிடிவாதம் அது எல்லாமே நமக்கு உண்டாகலாம். ஸோ அதில் ரொம்ப ரொம்ப நம்ம கவனமாக பார்த்துக்கணும். தேவையில்லாத கான்ட்ரவர்சிஸ் வந்து சிக்கிக்காதீங்க. ஒருத்தரை பற்றி ஒரு கருத்து சொல்கிறதா இருந்தால் நேரடியாக சொல்லுங்கள். ஒருத்தரை போய் சொல்லும்போது அவங்க இன்னொருத்தர் போய் கன்வே பண்ணுற விதம் வேறு விதமாக இருக்கலாம். பொதுவாக இந்த நேரம் எடுத்துட்டோம்னா தொழிலில் நிறைய மாற்றங்கள் வரப்போகிறது. தயவு செய்து புதிய முயற்சிகள்லாம் பண்ணுறதா இருந்தால் இப்போ பண்ணுங்கள். நேரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய பேர் கேட்டிருக்காங்க, புனர்பூச நட்சத்திரம் இப்போ திருமணம் செய்யலாமா அப்படின்னு. ஏன் இப்போ திருமணம் செய்யக்கூடாது? அடுத்த கேள்வி நம்ம கேட்குறோம், ஏன் இப்போ திருமணம் செய்யக்கூடாது? 12ல் குரு இருக்காரு, செய்யக்கூடாது. எதில் போட்டிருக்கு? நமக்கு வந்து பிரமாணங்கள் இருக்கு.
எந்த பிரமாணங்கள்ல இப்போ லேட்டஸ்டாக ஒரு 50 வருடங்களுக்குள்ள வந்த புத்தகங்களை நம்ம ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாமே தவிர அதை வந்து ஆத்தரைஸாக வச்சுக்க முடியாது. ஸோ நமக்கு இப்போ ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது உத்தர காலாமிரதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அல்லது பராசர ஹோரால் என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஜாதக பாரிசாதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஜாதக அலங்காரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, இதெல்லாம் நமக்கு இப்போ தூய தமிழ்லேயும் இப்போ கிடைக்கிது இல்லையா. அப்போ சமஸ்கிருதத்துலேயும் நமக்கு மந்திரங்கள் ஸ்லோகங்கள் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. எதுலேயுமே நமக்கு அந்த மாதிரி சொல்லப்படவே இல்லை. அதனால் குழப்பிக்காதீங்க. திருமண வாய்ப்புகள் இந்த நேரத்தில் செய்யாமல் இப்போ நாம் செய்ய போகிறோம். இப்போ முக்கியமாக பெண்களுக்கு 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானம், குரு பகவான் பார்க்குறார். அப்போ நம்ம திருமணத்தை தள்ளி போட முடியாதுல்ல. அதனால் எந்த குழப்பங்களும் வேண்டாம். தைரியமாக திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் பண்ணுங்கள். வீடு மண்மனை யோகங்கள் ரொம்ப சிறப்பாக நமக்கு வந்து சேரும். புதிய உத்தியோகத்துக்கு முயற்சி செய்கிறவங்க, வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள், அது எல்லாமே நமக்கு அற்புதமாக நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும், நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். மாணக்கர்களுக்கு எடுத்துனோம்னா கல்வியில் இருந்து வந்த தடங்கல்கள் விலகும், புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்புகள் காத்துருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகரிய செலவுகள் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த டிசிஷன் எல்லாம் நல்லபடி எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க, வெற்றி பெறுவீங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல மேம்பாடு, அது எல்லாமே நமக்கு காணப்படும். தினசரி நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் தொடங்கும் போது ராசிநாதன் சந்திர பகவான் லாபஸ்தானத்துல உச்ச நிலையில சஞ்சாரம் பண்ணிட்டு பெரிய பலம். அதுவும் உங்களுக்கு 11ஆம் இடத்துலேருந்து ராசிநாதன் பார்க்குறார், குருவும் பார்க்குறார், செவ்வாய் அவருடைய வீடு அதையும் அவரே பார்க்குறார். இது ஒரு பெரிய அனுகூலம். தடைகள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். அஷ்டமத்து ஸ்தானத்தில் வக்ர நிலைமையில சனி பகவான் சஞ்சாரம் செய்தாலும் எப்போதுமே ஃபீனிக்ஸ் பறவையாக எழுந்து வரக்கூடிய ராசி நமக்கு கடக ராசி. ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இருக்குது. கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு தடங்கல்கள் வரும், அது கர்மா. அதாவது இப்போ நம்ம ஒரு வாக்கு கொடுக்குறோம், 10 மணிக்கு வரோம்னு சொல்கிறோம், போய் சேர்றதுக்கு ஒரு 10:15 அது மாதிரி ஆகலாம். அப்போ அந்த மாதிரி சின்ன சின்ன தாமதங்கள். அப்புறம் வந்து பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு சில முடிவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து, இந்த மாதிரியான விஷயங்களில் பிரச்சனைகள் வரலாமே தவிர பயப்படுற மாதிரி அப்படியே சடனாக எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க, ஒரு 2 வருஷம் எந்த வேலையும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அதனால் குழப்பிக்காதீங்க, தைரியமாக இருங்க. தொழில் உத்தியோகம்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். பதவி உயர்வு, பணியிட மாற்றம் எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது. எல்லா விஷயங்களிலுமே ஒரு அனுகூலமான தன்மை உங்களுக்கு ஏற்படும், காணப்படும். பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் நமக்கு உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய சுணக்க நிலை விலகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தடைகள் அனைத்தும் நீங்கும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் எடுத்துட்டோம் அப்படின்னா ராசிநாதன் 5ஆம் இடத்தை பார்த்துடுறார், சுக்கிரன் பார்க்கிறார். ஒரு இந்த 11ஆம் தேதியிலேருந்து அடுத்த வாரம் வியாழக்கிழமையிலேருந்து நமக்கு செவ்வாயும் 5ஆம் இடத்தை பார்ப்பார். ஒரு அனுகூலம், ரொம்ப ஒரு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். ஆனால் நட்பு வகையிலும் வாழ்க்கை துணை வகையிலும் உறவினர்கள் வகையிலும் கொஞ்சம் நீக்கு போக்கா விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது. எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம், பதட்டம், படபடப்பு வேண்டாம். நிதானமாக, பொறுமையாக, கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து பண்ணுங்க. எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். பொதுவாக இந்த நேரத்தில் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் எல்லாமே நமக்கு கிடைக்கும்னு நாம் நம்பலாம். அது மாதிரி குடும்பத்தாருடைய சப்போர்ட்டும் நமக்கு ரொம்ப நல்லபடியாக நமக்கு நடக்கும். நீங்கள் சிம்ம ராசியாக இருந்தாலும் சரி, சிம்ம லக்னமாக இருந்தாலும் சரி, ஒரு ஒரு பெரிய பொற்காலம் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு.
ஒரு அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு நல்ல ஏற்றத்தை, முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. ஸோ தைரியமாக இருங்க. கடன் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் சரியாயிடும். பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம்னா தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். பயணங்கள்லாம் வெற்றி பெறும். நீண்ட நாட்களாக விசா சம்பந்தமான பிரச்சனைகள் யாருக்காவது இருந்ததுன்னா நிச்சயமாக அது சரியாயிடும். இந்த நேரம் நம்ம பார்க்குறோம் பெண்களுக்கு முக்கியமாக வீடு மண் மனை சம்பந்தமான காரியங்கள் கை கொடுக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். மாணவர்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். பயப்படாதீங்க. கொஞ்சம் வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா பயன்படுத்துங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் வகையில் வார்த்தை பிரயோகம் கவனம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை நீங்கும். தினசரி சித்தர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 139. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய காலகட்டம்னா எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் ரொம்ப அற்புதமா நல்லபடியா நமக்கு வந்து சேரும். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தடங்கல்கள் கூட விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ள ஒரு விஷயம், ஓகே நம்ம வந்து இதை விட்டுட்டு நம்ம அடுத்ததை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணும். ஆனால் கொஞ்சம் யோசனை பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யறது உங்களுக்கு நல்லது. இப்போ ஏதோ ஒரு கன்னிராசிக்காரங்க கேட்டிருந்தாங்க, ஐயா எனக்கு ரொம்ப வயதாயிடுச்சு, இந்த நேரத்தில் நான் இந்த உயில் சம்பந்தமான விஷயங்கள்ல முடிவெடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. தாராளமாக முடிவெடுக்கலாம். இதுதான் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நேரம். இந்த உயில் சம்பந்தமான விஷயங்கள், இது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இதுதான் ரொம்ப உகந்த நேரம். அதனால இந்த நேரத்தில் நீங்க முடிவெடுங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப சிறப்பா அற்புதமா உங்களுக்கு வரும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நேரம். அது மாதிரி தொழில் உத்தியோகம்லாம் நல்லா ரொம்ப சிறப்பா இருக்க போகிறது. அரசாங்க அனுகூலம் நமக்கு கிடைக்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்ல இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகும். நம்ம ஏதாவது ஒருத்தர் எதிர்பார்த்து காத்திருந்திருப்போம், இவர் சப்போர்ட் பண்ணினா நமக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த மாதிரியான நமக்கு நேரங்கள்ல கூட ஒரு நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். அந்த மனிதர்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பெண்களுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். பொதுவாக உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், மாற்ற பலன்கள் ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள். ரொம்ப யோகமா இருக்கு. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவா, அது மாதிரி ஹஸ்தம் நட்சத்திர சாரம் பெற்று கன்னியா லக்னத்தில் பிறந்தவர்கள் ரொம்ப ஒரு யோகமான நேரம் போய்கிட்டு இருக்கு. தொழில் சம்பந்தமா, உத்தியோகம் சம்பந்தமாலாம் முக்கிய முடிவுகள் இப்போ நீங்க எடுக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால், நட்பு உறவுகளால் ஒரு நல்ல மாற்றங்கள் நாம எதிர்பார்க்கலாம். தினசரி விநாயக பெருமான் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் இந்த காலகட்டத்தில் தொழில் கர்ம ஜீவன ஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். இது ஒரு அற்புதமான ஒரு நேரம். ஒரு 10 துளாராசிக்காரங்களை நான் மீட் பண்ணுறேன் அப்படின்னா அதில் ஒரு 8 துளாராசிக்காரங்க, ஐயா குரு மறைஞ்சிட்டாருங்க, நான் என்னங்கய்யா பண்ணுறது அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு 2012 மே மாதத்துலேருந்து 2014 டிசம்பர் வரைக்கும் அவங்களுக்கு ஜென்ம சனி நடந்துகிட்டு இருந்தது துளாராசிக்கு. அந்த நேரத்தில் கூட அவங்க இந்த அளவுக்கு கவலைப்பட்டிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. யாரை கேட்டாலும் குரு மறைஞ்சிட்டாரு, துளாராசிக்கு கல்யாணம் பண்ணாதீங்க, எந்த பிரமாணத்தில் இது சொல்லப்பட்டிருக்கு? அப்புறம் ஒருத்தர் சொன்னார், துளாராசிக்கு குரு பகவான் பாவி அப்படின்ட்டு. ஒரு ஜோதிடர்களுக்கு முக்கியமானது வாக்கு, அதாவது வார்த்தை பிரயோகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஜோதிடருக்குரிய அடிப்படை லட்சணமே அதுதான். ரிஷபராசிக்கும் துளாராசிக்கும் குரு பகவான் பாவி அப்படிங்கிறார். சரிங்க, பாவி மறைஞ்சிட்டார்ல,
நம்ம தான் அழகா ஒரு வார்த்தை சொல்லுவோமே, கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவோம். அப்ப பாவி மறைஞ்சிட்டார்ல, பாவி மறைஞ்சிட்டாருன்னா அப்புறம் நம்ம வந்து கல்யாணம் பண்ண வேண்டியதானே இல்லையா? துளாராசிக்காரர்கள் ஒருத்தர் கேட்டார், எனக்கு வம்பு வழக்கு வருமா குரு மறைஞ்சிட்டாரு? யாருமே 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பலம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்கிறாங்க. 5ஆம் இடத்துல சனி ஸ்வக்ஷேத்திரம் ஆட்சி பலம் அதை சொல்ல மாட்டாங்கிறாங்க. ஏங்க அதுதானுங்க நம்ம பிரதானமா நாம சொல்லணும். ஒரு ஜாதகருக்கு 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் பலமா இருந்ததுன்னா அதை விட வேற என்ன நமக்கு ஒரு பெரிய ஒரு பலம்? ஒரு ஜாதகருக்கு 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் பலமா இருந்ததுன்னா தெய்வ அனுகூலமோ முன்னோர்கள் வழியில இருக்கக்கூடிய ஆசீர்வாதமோ குலதெய்வ அனுகிரகமும் கிடைச்சதுன்னா அதை விட வேற என்ன எல்லா தடைகளுமே நீங்கிடுமே. மனுஷாளுக்கு ஜாதகம் பார்க்கும்போது 1, 4, 7, 10 தெய்வம் சம்பந்தமான விஷயங்களுக்கு 1, 5, 9 பார்க்கணும். நமக்கு பிரமாணம் சொல்றது, சாஸ்திரம் நமக்கு அதை அருளுறது சொல்றது, அருளாளர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. வெறுமன குருவை வச்சு மட்டும் துளாராசிக்காரங்க இந்த வருஷம் கல்யாணம் பண்ணாதீங்க, துளாராசிக்காரங்களுக்கு கோர்ட் வம்பு வழக்கு வரும், வெறும் குருவை வச்சு மட்டுமே பலனை சொல்லிடலாமா? சொல்லக்கூடாதுல்ல. மீது 8 பேர் இருக்காங்களே, அவங்களுடைய சஞ்சாரத்தையும் நம்ம பார்க்கணுமா இல்லையா? அதை விட ரொம்ப பிரதானமானது ஒருத்தருடைய தசாபுத்தி, அதை நம்ம கணக்குல எடுத்துக்கணுமா இல்லையா? சோ துளாராசிக்காரங்க தயவு செய்து பயப்படாதீங்க. 5ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி ஸ்வக்ஷேத்திரம், 6ஆம் இடத்துல ராகு, 12ல கேது, ரொம்ப அனுகூலமான ஒரு அற்புதமான ஒரு நேரம் போய்கிட்டு இருக்கு. அதுவும் குரு பகவானுக்கு ஒரு கிரகத்தினுடைய பலம் அப்படின்னு எடுக்கும்போது குரு பகவானுக்கு ஸ்தான பலத்தை விட, அவர் 8ஆம் இடத்துல இருக்கிறத விட உங்களுடைய 2, 4, 12ஆம் ஸ்தானங்களை பார்க்கிறார். அதுதான் பிரதானமா சொல்லப்பட்டிருக்கு. குழப்பங்கள் தீரக்கூடிய நேரம் போய்கிட்டு இருக்கு. இப்ப குழப்பங்கள் நீங்கும், டைம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அதனால குழப்பிக்காதீங்க. திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் அதெல்லாம் வந்ததுன்னா தைரியமா பண்ணுங்க. உங்களுக்கு திருமணம் ஆகிறதோட மட்டும் இல்லைங்க, உங்க வீட்டுல உங்க மூலமா நீங்க செலவு பண்ணி, இப்ப அண்ணாக்கோ தம்பிக்கோ இல்ல அக்காக்கோ தங்கச்சிக்கோ யாரோ ஒருத்தருக்கு நீங்க செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரியான நேரம் போய்கிட்டு இருக்கு. வீடு மண்மனை யோகங்கள் நல்லா இருக்கு. ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய உறவு சிக்கல்கள் விலகும். உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கு. ரொம்ப சிறப்பா அற்புதமா நமக்கு அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டு. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களா வந்து சேரும். ரொம்ப சிறப்பா இருக்கு. மாணவர்களுக்கு கல்வியில மிகப்பெரிய எழுச்சி முன்னேற்றம் எல்லாமே காணப்படும். அரியர்ஸ்லாம் வச்சிருக்கிறவங்க முடிச்சிருவாங்க. ரொம்ப சிறப்பா அற்புதமா நமக்கு அமைஞ்சிருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும். பொருளாதாரம் மேம்படும். தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகப் பெறுவீர்கள். எல்லா விஷயத்திலும் நல்ல மாற்றங்களை நாம இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகும். நட்பு வகையில் உறவினர் வகையில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே நீங்க பெறுவீர்கள். பொருளாதாரம் மேம்படும். வீடு மண் சார்ந்த யோகங்கள் உண்டாகும். 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார், ராசியை பார்த்துருக்கு. கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்திலலாம் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் சரியாயிடும், கவலைப்படாதீங்க. கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாயிடும். தைரியமா தன்னம்பிக்கையா எந்த முடிவும் எடுக்கலாம். ஐயா நான் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், மேற்கொண்டு கடன் வாங்கலாமா, அர்த்தாஷ்டம சனி நடக்குதுங்கிறாங்களே அப்படின்னு தைரியமா வாங்குங்க. கண்டிப்பா நீங்க சக்சஸ் பண்றீங்க. அது மாதிரி கடன்லாம் ஈஸியா அடைச்சிட முடியும். தைரியமா இருக்கு, தைரியமா பண்ணுங்க, எல்லாமே நல்லபடியா பண்ணுங்க. அர்த்தாஷ்டம சனியில திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சில பேர் கிளப்பி விட்டுருக்காங்க. அந்த மாதிரிலாம் எதுலையும் சொல்லப்படலை. அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, 7.5 சனி இது நடக்கக்கூடிய காலகட்டங்களில் 100% நாம திருமணம் செய்யலாம் செய்யலாம் செய்யலாம். குழந்தை சம்பந்தமான விஷயங்கள், குழந்தை பிறப்பு சம்பந்தமான விஷயங்கள், அது எல்லாமே நமக்கு அனுகூலத்தை கொடுக்குற மாதிரி நமக்கு அமைஞ்சிருக்கு.
பெண்களுக்கு இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா மனசுக்குள்ள தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் நாம் எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் பணிச்சுமை இருக்கும். கொஞ்சம் நேரம் கலந்து சாப்பிட்றது, நேரம் கடந்து தூங்குறது, இது மாதிரியான விஷயங்கள் நமக்கு இருக்கும். ஆனால் பயப்பட வேண்டாம், ரொம்பவே சிறப்பாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. மாணவர்களுக்கு எடுத்துட்டோம்னா கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல அதிகமான கவனம், சிரத்தை, முயற்சி என்பது அவசியம். இந்த நேரம் நம்ம எடுத்துக்கிறோம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலம் ஏற்படும். தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. தனுர் ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும். எல்லா நற்செயலும் எல்லா தர்ம காரியங்களும் நம்மளால இந்த காலகட்டத்தில் செய்ய முடியும். 5, 12 குடையவர் 5ல், 9 குடையவர் 7ல், ராசிநாதன் 1, 4 குடையவர் அவர் 6ஆம் இடத்துல இருந்தால் அவருடைய பார்வை அனுகூலம். 1, 4 குடையவர் குரு 6ஆம் இடத்துல மறைந்திருந்தாலும் அவருடைய பார்வை அனுகூலம். ஒரு அற்புதமான நேரம் நமக்கு போய்கிட்டு இருக்குது. பயணங்கள் திட்டமிட்டபடி நமக்கு ரொம்ப நல்லபடியா நடைபெறும். எந்த விஷயங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலையில நல்ல மாற்றங்கள் உண்டாகும். குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். பொருளாதாரம் மேம்படும். ஒரு நல்ல வசதி வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும். தொழில் உத்தியோகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு இருந்து வந்த சஞ்சல நிலை விலகும். புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் அது எல்லாமே நமக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, தனுசு ராசி ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, குரு மறைஞ்சிட்டாரு அது காரணமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு விஷயந்தாங்க, தனுசு ராசிக்குரிய பலமும் அதுதான், பலவீனமும் அதுதான். இவங்க வந்து எதையாவது எப்போதும் தேடிக்கிட்டே இருப்பாங்க. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், தேடிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது என்னன்னா, இப்போ நிம்மதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த நிம்மதி அப்படிங்கிறது வந்து நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் நம்ம நிம்மதியை வந்து வெளியில் தேடிக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். கொஞ்சம் நடக்காத காரியத்தை டிஸ்கஸ் பண்ணக்கூடிய தன்மை, அது இந்த 2 விஷயம். கொஞ்சம் கற்பனா சக்தி அவங்களுக்கு அதிகம் இல்லையா? அதனால இந்த 2 விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கனாலே இந்த மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும். பெண்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் புதிய வாய்ப்புகள்லாம் நமக்கு கிடைக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரிய தடைகள் விலகப் பெறுவீர்கள். பொருளாதாரம் மேம்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பயன்படுத்தணும். தினசரி கிராம தெய்வ வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்கள், இந்த காலகட்டம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பல வகையிலும் நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்க போகுது. மெயினாக என்ன தெரியுமா? யோகாதிபதி சுக்கிரன் அவர் நம்ம ராசியை இந்த காலகட்டத்திலேருந்து நமக்கு பார்க்க போகிற அப்ராக்சிமேட்டாக 1 மாதம் 27 நாள் ராசியை பார்க்க போகிறோம். அதாவது 7ஆம் தேதியிலேருந்து நமக்கு வந்து யோகாதிபதி சுக்கிரனுடைய நேரடி பார்வை நமக்கு கிடைக்க போகும். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கு, செவ்வாய் 4ல் இருக்கார், அப்படி இப்படின்னு சொல்லி நல்ல காரியங்களை மிஸ் பண்ணிடாதீங்க. அதுதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம். நேரம் நல்லா இருக்கு அப்படிங்கிறத கடவுள் வந்து ஏதாவது ஒரு ரீதியில் நமக்கு காமிச்சு கொடுக்கும். நீங்கள் மகர ராசியாக இருந்தாலும் சரி, அல்லது மகர லக்னமாக இருந்தாலும் சரி, ரொம்ப கவனத்தோட அந்த எந்த ஒரு விஷயம்னாலும் அணுகுங்க, வெற்றி பெறுவீர்கள். ரொம்ப நல்லா இருக்கு. இந்த நேரம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம், வளர்ச்சி எல்லாமே காணப்படும். உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய உறவு சிக்கல்கள் விலகும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது. இந்த நேரம் நம்ம எடுத்துக்கிறோம். பெண்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும். முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் நம்மளால எடுக்க முடியும். மாணவர்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள்.
முக்கியமாக மருத்துவத்துறை சம்பந்தமான மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு நேரம். இந்த நேரம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்கள், இந்த நேரம் எடுத்துக்கிறோம். கேந்திரங்கள் ரொம்ப பலமா இருக்கு. ராசியில சனி, 4ஆம் இடத்துல சந்திரன் குருவினுடைய ஒரு கூட்டணி, 7ஆம் இடத்தை செவ்வாய் சனி பார்க்கிறார், 10ஆம் இடத்தை செவ்வாய் சந்திரன் குரு பார்த்துடுறாங்க. ஒரு அற்புதமான ஒரு நேரம் நமக்கு போய்கிட்டு இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். முக்கியமா வாக்கு, நம்ம ஏதாவது வார்த்தைகள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமா பார்த்து பயன்படுத்தணும். முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் முன்திட்டமிடல் அவசியம். பொதுவாக இந்த நேரம் எடுத்துக்கிட்டோம்னா தாயாரினுடைய உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நேரம். அது மாதிரி வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் எச்சரிக்கையா பயன்படுத்தணும். ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, 7.5 ஜென்ம சனி நடக்குது, திருமணம் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. துளாராசிக்கு சொன்னல, எங்க குரு சரியில்லை அப்படிங்கிறாரு. புரியவே இல்லைங்க. ஒரு ஜாதகத்துக்கு குருவினுடைய பலம் இருக்கான, தெய்வ அனுகிரகம் இருக்கான்னு பார்ப்போம். தெய்வ அனுகிரகம் குருவை வச்சு மட்டும் நம்ம சொல்லக்கூடாது. ஒரு 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 ஜோதிடத்தை பொறுத்தவரை ஒரு கேள்விக்கான பதில் அப்படிங்கிறது நிறைய கிரைட்டீரியா இருக்கு. அதுல ஒரே ஒரு பாயிண்ட் குருவை வச்சு மட்டுமே நம்ம பலன்களை சொல்லி முடிச்சிடும். அப்படி சொல்லக்கூடாது. ஸோ நீங்க கும்ப ராசியா இருந்தாலும் சரி, அல்லது கும்ப லக்னமா இருந்தாலும் சரி, இந்த நேரத்துல மேரேஜ் சம்பந்தமான விஷயங்கள் நீங்க பாருங்க, முடிவெடுங்க. ரொம்பவே உங்களுக்கு நல்லா இருக்கும். தைரியமா பண்ணுங்க. ஒன்றும் தோஷம்லாம் எதுவுமே கிடையாது. தைரியமா நீங்க பண்ணுங்க. இந்த நேரம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொழில் உத்தியோகத்துல நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம், இடமாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு தேடி வரும். இந்த மாதிரி ஃபாரின்ல போயிட்டு சம் ப்ராடக்ட்லாம் வாங்கிட்டு வந்து இங்கே சேல்ஸ் பண்ணுறவங்க சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு நேரம். பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை, சங்கட நிலை எல்லாமே நமக்கு விலகும் அப்படின்னு நாம் நம்பலாம். இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நேரம் சுபவிரய செலவுகளை உண்டாக்கும். தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களை கொடுக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதம் விலகப் பெறுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும். தினசரி நடராஜ பெருமான் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா இந்த ராசியில ராகு இருக்கு. அது கொஞ்சம் ஸ்கின் சம்பந்தமான சில பிரச்சனைகளை நமக்கு உண்டாக்கலாம். ஆனா தனவாக்கு குடும்பஸ்தானம் ரொம்ப ரொம்ப ஒரு அனுகூலமா நமக்கு அமைஞ்சிருக்கு. சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் எல்லாமே நமக்கு கிடைக்கும். பல வகையிலும் ஒரு இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் எல்லாமே நமக்கு விலகும். ஏன்னா 9ஆம் இடம் ரொம்ப பலமா அமைஞ்சிருக்கு. அப்போ தெய்வ அனுகூலம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இந்த நேரம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தொழில் உத்தியோகத்துல நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்கள் நமக்கு மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்க போகிறது. சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஒரு திருப்தியான மனநிலை நமக்கு உண்டாகும். பொதுவா இந்த நேரம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். கடன்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் நமக்கு நீங்கும். மாணக்கர்களுக்கு கல்வியில எழுச்சி, முன்னேற்றம் எல்லாமே காணப்படும். அது மாதிரி நான் ஃபாரின் போய் படிக்கணும், இல்லை வேற ஊர்ல போய் படிக்கணும் முயற்சி பண்றவங்களுக்கு இது ஒரு அனுகூலமான ஒரு நேரம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை
ஏற்படும். முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் நம்மளால எடுக்க முடியும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் வளத்தையும் நலத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம அடுத்த பதிவுல சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி சேனலுடன். நன்றி, வணக்கம்.